மூஷிக வாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. அபார பூர்வ மகிமானம் ஆத்மானந்த பிரகாசகம் அருணாச்சல க்ஷேத்திர விகாரம் சத்குரும் ஸ்ரீரமணம் பஜே. ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரறிவார் அந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றின் பேரறியாமை விளம்புகின்றேனே. ஆராலும் என்னை அமட்ட ஒண்ணாதினி சீராப்பிரான் என் சிந்தையுள் புகுந்தனம். சீராடி பாடி அங்கே திரிவதல்லால் இனி ஆர்பாடும் சாராரிவறிந்தேனே. தன் பக்கரில் வந்தன் விற்கரையும் தன்மை அடியர் தாழ்ப்பத்தான், என் பக்கரில் வந்தேன் கண்ணோக்கி சொற்கூறி இனிதாண்டான். இன்பக்கடலோரு கொண்டேந்த இறைவேங்கடையன் பெம்மான் பேரன்புக்கேதான் பயப்பட்டார் போன்றடிமைப்பட்டேன அரணானே. நான்மி குறுமின்னடலை வாழ்வை நயக்கும் போலி நாகரிக வீண்மை அலையன் உளத்துட்சேரா விதந்தான் ஓட்டி வெறிங்கண்டான். கேண்மை குடையோன் கேள்வி குடையோன் கெடிவேங்கடவன் நிகழ்த்தும் பே ஆண்மைக்கேதான் பயப்பட்டார் போன்றடிமைப்பட்டேன் அரணானே. சேர்மத்தங்க திருவேங்கடன் இச்சிறியேன் உயிரை பெரிதாண்டான். ஆபத்தணுகாதருளும் அடிக்கே அன்றி மதானி அசைந்தாடும். மார்பத்துக்கே மதத்த விழிக்கே மணிமுருவர்க்கே வகை செய்மை ஆர்வத்துக்கே வயப்பட்டார் போன்றடிமைப்பட்டேன் அரணானே. வெறியுற்றாடும் களம்போத்துளும் இவ்வியன் காசினியை வெளித்தோற்றும் குறிமெத்தாமென் குடில மனத்து குறும்பை அடர்த்து குலைவித்தார். செறிவி துளத்து சிவத்தை இலக்க திருவேங்கடவன் செய் உபதேச அறிவுக்கேதான் பயப்பட்டார் போன்றடிமைப்பட்டேன் அரணானே. கமைதற்கோன்றன் கடலை கருதா பிழையை பொறுத்து கடைநாயே. அமைதற்கரியா அகந்தை வாழ்வை அடர்த்தான்மாவி சுடர்வித்தார். இமய செல்வி என இன்றாள் தன் இடவேங்கடனல் உபசாந்த அமைதிக்கேதான் பயப்பட்டார் போன்றடிமைப்பட்டேன் அரணானே. இமய செல்வி என ஈன்றாள் தன் இட வேங்கடன் நல்கும் உபசாந்த அமைதிக்கேதான் பயப்பட்டார் போன்றடிமைப்பட்டேன் அரணானே. அடிமைப்பட்டேன் அரணானே. அடிமைப்பட்டேன் அரணானே. ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு மணிவாசக பிறந்தகையை மீண்டும் நமக்கு முருகனாராக அருளி இந்த ஸ்ரீ ரமண சன்னதி முறையை இயற்றினாரோ. ஏனென்றால் முருகனார் சுவாமிகள் கூறுகின்றார், அந்த நூல் வரலாற்றிலே என்னது செய்கை என்று இல்லாது ஸ்ரீ ரமண சன்னதி முறை நூல் சாற்றினன் தன்னது வாய்மை தடைத்தோங்கிடவும். இது என்னுடைய செய்கை அல்ல, என்னது செய்கை என்று இல்லாமல் ஸ்ரீ ரமண சன்னதி முறை நூல் சாற்றினன். இந்த ரமண சன்னதி முறை நூலை பகவான் தான் இயற்றி இருக்கிறார்.
அது தன்னுடைய ஒரு பெரும் அந்த பெருமை எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக இல்ல. தன்னுடைய உண்மையான இயல்பாகிய பரமாத்ம ஸ்வரூபத்தின் இயல்பை எல்லாருக்கும் தெரியணும் என்ற ஒரே காரணத்தை தனது வாய்மை தழைத்தோங்கிடவே என்று அங்கேயும் பகவானுடைய அந்த பெரும் புகழை நூல் வரலாற்றிலேயே கூறுகின்றார். அப்படி கூற வைக்கின்றார் பகவான். எந்த லோக மகாகுரு இந்த தமிழுக்கே ஆல் டைம் கிளாசிக். காலத்தினால் கல்லும் மண்ணும் இருக்கின்ற வரை, சூரிய சந்திரர்கள் இருக்கின்ற வரையிலே, தமிழ் மொழி இருக்கின்ற வரையிலே இந்த ரமண சந்நிதி முறை நிலைத்து இருக்கும் என்னும்படியாக ஒரு மாபெரும் இலக்கிய நூலை முருகனார் சுவாமிகள் மூலமாக இந்த 20வது நூற்றாண்டிலே நமக்கெல்லாம் அருளி செய்தாரோ அந்த லோக மகாகுருவா ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்கார். அவருக்கு மறுபடியும் மறுபடியும் நமஸ்கார். அவருக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்கார். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை மீண்டும் மீண்டும் சமர்ப்பிக்கிறேன். இவ்வாறு சமர்ப்பிப்பதிலே சற்றும் சலிப்படையாமல் சோர்வடையாமல் மீண்டும் மீண்டும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த ஸ்ரீ ரமண சன்னதி முறை என்கின்ற இந்த தீந்தமிழ் பைந்தமிழ் இந்த பாடத்திட்டத்தின் கீழ் 12வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். திருத்தசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் மணிவாசக பெருந்தகை அருளிய திருத்தசாங்கத்தை சென்ற வகுப்பிலே பார்த்தோம். தசாங்கம் என்றாலே தச அங்கங்கள், தசம் பிளஸ் அங்கம், 10 அங்கங்கள். ஒரு மன்னனுக்கு இருக்க வேண்டிய 10 அங்கங்கள். 1 பெயர், 2 நாடு, 3 நகர், நகர்னா தலைநகரம், 4 ஆறு. இந்த ஆறுன்றது நேச்சுரலா ஓடுங்க. இப்போ காசிபுரத்து ராஜனுக்கு கங்கை இயற்கையா ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவனுடைய நாட்டில எது ஆறுனா கங்கா மாதான். அது ஒரு குடுப்பன். அது மாதிரி ஒரு ராஜாவுக்கு அவனுடைய நாட்டிலே என்ன ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. 5வது மலை. மலையை நம்ம உருவாக்குறது இல்லை, அது இறைவனாக அளிப்பது. சில பேர் ஊர்ல மலையே பிரசித்தமா இருக்கும். அருணாச்சலமே அதுக்கு தக்க சான்று. அந்த ஊர் பேரும் அருணாச்சலம், அந்த மலை பேரும் அருணாச்சலம், அங்கே இருக்கின்ற மூர்த்தியின் பெயரும் அருணாச்சலம். இந்த கோயில்ல இப்படி எல்லாமே 3மே அருணாச்சலமாக ஒரே திருநாமமாக இருப்பது ஒரு பெரிய விசேஷம். அப்படி அங்க மலை, பிறகு பரினா வாகனம், 6வது, 7வது படை ஆயுதம், 8வது முரசு. இந்த முரசுனாலே அரசன் முறை அறிவித்தார் அப்படின்வா. முறை அறிவித்தல், அதாவது அரசன் எந்த விதமான ஒரு முறை அறிவித்தல் என்று ஒரு செய்தியை சொல்லுவார். ஸோ எந்த விதமான செய்தியை அரசன் மக்களுக்கு சொல்லி இருக்கிறார். பறையறைதல், முரசறைதல் எல்லாம் ஒண்ணுதான். பறை என்றாலும் முரசு என்றாலும் ஒண்ணுதான். இந்த முரசறைதல் ஏன் முரசு நீங்க இந்த அரசனுக்கு ஒரு அங்கமாக குறித்தார்கள் என்றால், அவன் நாட்டுக்கு விடுக்கின்ற எவ்வளவோ செய்திகள் கொடுத்திருக்கலாம், ஆனா எது முக்கியமான செய்தி அதுதான் முரசு. முரசுன்றதுனால அனுமானிக்கப்படுவது, சொல்ல விருப்பப்படுவது அவருடைய முக்கியமான செய்தி. பிறகு தார், 9வது. அதாவது தார்னா மாலை. எந்தவித மாலையை அரசன் விரும்பி அணிகிறான். கோடி அவருடைய நாட்டிலே இருக்கணும். அவனுடைய கொடின்னு துவஜம், அவருடைய கொடி எத்தகையது, அதுல என்ன இருக்கு. முருகப்பெருமான்னா சேவர் கொடியும், மகாவிஷ்ணுன்னா கருட கொடியும், இவருக்கே என்ன கொடி, சிவபெருமான ரிஷப கொடியும். பொதுவா அந்த ரிஷபம், அந்த கொடியில இருக்கிறது தான் வாகனமா இருக்கும். வாகனத்தை தான் கொடியா வச்சுப்பான்.
இப்படி 10 அங்கங்கள் ஒவ்வொரு அரசனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. நிறைய பேர் இது பண்டை தமிழ் இலக்கியம். இதை ஒட்டி மணிவாசக பெருந்தகை சிவபெருமானுக்கு பாடிய திருத்தசாங்கத்தை பார்த்தோம். இப்போது முருகனாருடைய திருத்தசாங்கத்துக்கு வருவோம். அங்கே சிவபெருமானுக்கு உரிய 10 அங்கங்களிலே ஆன்மீகமாக சொல்லப்பட்ட செய்திகள் ரொம்ப கம்மியா இருந்ததை பார்த்தோம். இங்கே பாட்டுக்கு பாட்டு ஆன்மீகமாகவே இருப்பதை பார்க்க போகிறோம். ஏன்னா மணிவாசக பெருந்தகையே நினைத்திருப்பார், நம்ம சிவத்தை பற்றி பாடினோமே தவிர சிவ ஞானத்தை பாடாமல் விட்டு விட்டோமே என்று நினைத்திருப்பார். அவருக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது முருகனார் சுவாமிகளாக முழுக்க முழுக்க வேதாந்தமாகவே இந்த அங்கங்களை பாடுகிறார். பகவானுடைய அங்கங்கள் என்று சொல்லும் போது பகவானே ஞானஸ்வரூபமாக இருப்பதினாலே அது ஒரு கன கச்சிதமாக அவருக்கு ஒவ்வொரு அங்கமும் முருகனார் சுட்டி காட்டுகின்ற அங்கங்கள் ஒவ்வொன்றும் பொருந்துகின்றது. இதுல என்ன விசேஷம்னா, இதனால் திருப்தி அடையாத மணிவாசக பெருந்தகை இந்த சன்னதி முறையில 2 தசாங்கங்கள் பாடியிருக்கிறார். அதனால இப்போது நாம் பார்க்க போவது திருத்தசாங்கம் 1. இதை முடிச்ச உடனே திருத்தசாங்கம் 2. இதுக்கு அப்புறம் கீர்த்தி திருவகவல்லியே இந்த 10 அங்கங்களை பாடி போற்றி பகவானை புகழ்கிறார். அந்த 3வது தசாங்கத்தையும் பார்க்க இருக்கிறோம். இதுல இரண்டாவது திருத்தசாங்கத்தை திருவாசகத்தில் உள்ளது போல அப்படின்னு வந்துட்டு இருக்கு. அது ஐ திங்க் அதுக்கு சரியில்லை. அது மார்னிங் பார்த்தேன். அங்க அவரு கிளியே இளங்கிளியே அந்த கிளியை பார்த்துத்தான் பாடியிருக்கிறார். இவருக்கு ஒரு திருத்தசாங்கம் நம்பர் 1 எழுதி முடிச்ச உடனே ஆஹா அங்க நம்ம கிளியை பார்த்து பாடும்படியாக சொல்லிட்டு இந்த தசாங்கத்தை நம்ம பொதுவா வச்சுட்டோமே அப்படின்னு நினைத்தார் போலும். முருகனாருடைய இவர் மணிவாசகர் தான் என்கின்ற அந்த உள்ளுணர்வினாலே தூண்டப்பட்டு முருகனார் அங்கே கிளியை வைத்து பாடினோம், இங்கே குயிலை வைத்து பாடலாமே என்று பாடியிருக்கிறார். இவ்வாறு மணிவாசக பெருந்தகையினோட பெரும் ஆற்றாமையை தீர்த்து வைக்கிறார் முருகனார். நூலுக்கு போகலாம். இந்த நூல்கள் இவையெல்லாம் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர். நீங்க நினைச்சு பாருங்க, 1973 முருகனார் பகவானுடைய திருவடிகளிலே உடலாலும் ஒன்று கடந்தார். அதுக்கு முன்னாடி மனதாலே ஒன்று கலந்து விட்டார். அப்ப உடலாலும் ஒன்று கலந்தார். அவர் எழுதும் பொழுது இவ்வளவு ஹை ஸ்டாண்டர்ட்ல, சேஸ்ட் தமிழ்ல, சங்கத்தமிழ்ல, 20வது நூற்றாண்டின் சங்கத்தமிழ் புலவர் என்று டாக்டர் உவேசா, சங்கத்தமிழை மீட்டுக் கொடுத்த டாக்டர் உவேசா முதற்கொண்டு எவ்வளவோ தமிழறிஞர்கள்லாம் இவரை பாராட்டி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிக கடினமான சங்கத்தமிழ் நடையில, உயர்ந்த நடையில பாடல்களை 30,000 பாடல்களையும் அதுல சிறிது கூட அந்த குவாலிட்டியை டைல்யூட் பண்ணாம இப்படி எழுதி வைத்திருக்கிறார். அப்போ கனகம்மாவை நான் கேட்டேன், ஏம்மா இப்படி யாருக்குமே புரியாத மாதிரி எழுதி வச்சா இது எதுக்கு இதோ தலைமேற்கொண்டு சிறமேற்கொண்டு பகவான் காலால் இட்ட பணியை தலையால் செய்கின்ற முருகனார் அவர் என்ன பகவான் போட்டுன்னு சொன்னாரா? அப்படி பகவான் ஆணை கூட இல்லையே இதுல அப்படின்னப்போ அம்மா சொன்னா, அப்படி இல்லை ஸ்ரீராம், சில பேரெல்லாம் நியமிக்கப்பட்டவர்கள், தேர் அப்பாயிண்டட் ஃபார் தட் பர்பஸ். அவர்களால் அதை செய்யாம இருக்க முடியாது. தே ஆர் நாட் ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ். அவர் ரொம்ப வசதியான ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம நினைச்சு அவரை பார்த்தா கூட அதெல்லாம் ரொம்ப குறைபட்ட பார்வை, நிறைப்பட்ட பார்வையா இருக்காது. ஏன்னா அவர்கள் அந்த பகவானுடைய இயல்பாகவே இருப்பதினாலே அவர்களுக்கு தன்னிச்சையாகவே அந்த கவிதைகள் வந்து கொண்டேதான், அவருடைய இயல்பு அப்படி ஆயிடுது. கடைசியில சக்தி போயிடுது உடம்புல. அப்போ கூட சௌதம சுவாமிகள் வந்து விஜய்ன்னு, நான் அவரெல்லாம் நல்ல பழக்கம் எனக்கு, அவர் சொல்லுவார்,
நான் தான் ஸ்டேட் எடுத்துன்னு போவேன். முருகனார் சுவாமிகள் இந்த தன்னகர நா போடு, ஞா போடு, இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி பாட்டு சொல்வாரு. நான் எழுதின்னு வந்து சுவாமி கிட்ட கொடுப்பேன். சாதுவம் சுவாமி அதை பார்த்துட்டு அவர் எடுத்துட்டு போயிட்டு அதை சுத்த பிரீதி எடுத்து வந்து எழுதி வச்சுப்பாரு. இப்படி முருகனார் வாக்கில கடைசி வரையிலே பாடல்கள் வந்து கொண்டே இருந்தன. இதை யாராவது படிக்க போறான்னு நினைச்சா எழுதினாரா? இல்ல 1998ல நான் இதை ஆரம்பிச்சேன். ரமண சன்னதி மறிக்க உரை. 1995ல HV சாரை நான் முதல் முறையா பார்க்கிறேன். 2013 வரையிலே 18 வருடங்கள் அவரிடத்திலே இந்த முருகனார் சுவாமிகளின் பாடல்கள் பொதுவா எனக்கு டவுட் இருக்க தாய்மானவர் பாடல்கள், பட்டியத்தார் பாடல்கள், வேதாந்த பாடல்கள் எல்லாம் படிச்சிருக்கேன். ஆனா பிரைமரி ஃபோக்கஸ் முருகனார் 30,000 பாடல்கள் தான். இதெல்லாம் ஒரு ஸ்ரீராம் இவ்வளோ வருஷம் இதை ஃபோக்கஸ் பண்ணி இதை படிப்பான்னு அவருக்கு முன்ன பின்ன தெரிஞ்சுட்டாரா? யாராவது இதை 18 வருஷம் படிப்பான்னு நினைச்சிருந்திருப்பாரா? இல்ல கனகம்மா தான் நினைச்சுட்டு இருப்பாங்களா? அம்மா தான் நினைச்சுட்டு இருப்பாங்க. சிலதெல்லாம் தெய்வ செயல், அது தன்னிச்சையா நடக்கிறது. அதுதான் சொன்னா அம்மா என்கிட்ட, நீங்க அவர் பார்த்தாதான் யாருக்குமே புரியாது, நீங்க எழுதுங்க, விளக்க உரை எழுதுங்க. நீங்க தான் முகவைக்கண்ண முருகன் அடிமைன்னு வேற நீங்க பேர் வச்சுட்டு இருக்கீங்களே. முருகனார் வந்து அவருக்கு யாரும் அந்த டைட்டில் முகவைக்கண்ண முருகன் யார் சொன்னான்னு கேட்டேன் ஒரு நாள். அவரா வச்சு விட்டாரு. அவர் முகவேயம் புத்தின்றது ராமநாதபுரம், அங்க பிறந்தவர். கண்ணன்றது அவ அப்பா பேரு கிருஷ்ணய்யர், இவர் பேரு சுப்பிரமணியம். எல்லாத்தையும் தூய தமிழ் படுத்தி விட்டார். ராமநாதபுரம் பிகேம் முகவை, கிருஷ்ணன் பிகேம் கிருஷ்ணய்யர், பிகேம் கண்ணன், கண்ணன், சுப்பிரமணியம் பிகேம் முருகன், முகவை கண்ண முருகன். அவரே தான் வச்சு விட்டார் அப்படின்னு. அப்படிதான் நானே தான் எனக்கு பேர் வச்சிருந்தேன், முகவை கண்ண முருகன் அடிமைன்னு வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். நல்ல குரு, நல்ல சிஷ்யர், குருவுக்கு ஏற்ற சிஷ்யர் தான் சொல்லி சிரிச்சார். இதெல்லாம் நடக்கும்னு யார் எதிர்பார்த்தா? கிட்டத்தட்ட 73லேருந்து 98 25 வருஷம் பொறுத்து ஒருத்தர் ஸ்ரீராம் வந்து இதெல்லாம் படிப்பார், இவ்வளவு சீரியஸா படிப்பார்னு நினைச்சாரு. அப்படித்தான் ஸ்ரீராம் நீங்க நினைச்சு கனகம்மா சொன்னது இதெல்லாம் அவங்க விளக்க உரையை யார் படிப்பான்லாம் நீங்க நினைக்காதீங்க. நீங்க பாட்டு எழுதுங்க. முருகனார் சுவாமிகளுடைய ஒர்க்குக்கெல்லாம் அவர் எழுதின பாடல்களுக்கெல்லாம் நீங்க எழுதி வச்சு, எக்ஸப்ட் ரமண ஞான போதம். ஏன்னா மற்ற இதுல நீங்க எழுதிட்டீங்கன்னா அதே கடினமான வார்த்தைகள் தான் ரமண ஞான போதத்தில் வருது, அதனால அவ படிச்சுப்பா. பட் இதை முடிக்கணும்னா 24 வருடங்கள் ஆச்சு. ஏன் எழுதுறோம்? யாராவது படிப்பான்னா நிச்சயமா தெரியும், சர்வ நிச்சயமா தெரியும். முருகனாராவது அதெல்லாம் திங்க் பண்ணாம இருந்திருக்கலாம், அவர் பாட்டு எழுதியிருக்கலாம். நான் தெரிஞ்சுதான் எழுதினேன், இதை யாரும் படிக்க மாட்டா. ஏன் படிச்சாலும் புரியாது. இது படிச்சாலும் அதுல ஆர்வம் இருந்து படிச்சா புரியும். அதுக்குன்னு ஒரு ஆர்வம் வரணும். அது மாதிரி யாராவது படிப்பாளா? இல்ல சாதாரணமா எடுத்து இந்த பாடல்களை படிச்சா யாருக்காவது புரியுமா? நான் விளக்க உரையே எழுதல, சாதாரணமா படிச்சா புரியுமா? ஏற்கனவே கடந்த 50 வருடங்களாக தமிழினுடைய தரம் தமிழ்நாட்டிலே சிறுக 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 சிதைக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு 60 வயசு இருக்கவா கூட இது சிதைக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல பார்க்கும்போது 10 வயசா இருந்திருக்கும். அப்ப படிக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டான். 70 வயசு இருக்கிறவ ஓரளவு படிச்சிருக்கலாம். அந்த ஓரளவுன்னா கூட அந்த ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்க மாட்டா. அப்ப மொத்தத்துல அந்த உயர்ந்த தமிழ் நடை என்பது இட் ஹஸ் பிகம் அப்சல்யூட். இது மாதிரி இருக்கிற நூலுக்கு நம்ம விளக்க உரை எழுதினா யாராவது படிப்பாளா? படிக்க மாட்டா. ஏன் எழுதுறோம்? பகவான் ஆணையிட்டாரா? ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த ஆணை கனகம்மா மூலமா வந்து எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. சோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு பெனிஃபிட் போனோன்றதுக்காக நம்மள வாழ்நாள் முழுவதும் உழைக்க வைக்கிறார் பகவான். நம்ம பண்ண வேண்டியது நம்ம கடமை, வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனி ரிசல்ட். இதைத்தான் கீதையில சொல்றேன். இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில கனகம்மாருடைய அருள்னால, HV சார் அருள்னால, பகவான் அருள்னால, முருகன் அருள்னால நம்ம செஞ்சு கத்துக்கிறோம். இதெல்லாம் தான் ஒரே வார்த்தையில சொல்ற கீதாச்சாரியர், பலனை பத்தி கவலைப்படாத, ஆனா கடமையை கைவிட்டு விடாது. மகாகவி என்ன சொல்றார்?
பக்தி பண்ணி பிழைக்க சொன்னான். பகவத்கீதையில 2 வரியில சொல்றாரு அவர். பகவத்கீதைய சாராம்சம், பக்தி பண்ணி பிழைக்க சொன்னான், பயன் கருதாமல் உழைக்க சொன்னான். அதுதான் வேதாந்தம். வேதாந்தம் புக்கில் எழுதி வைக்கிறது வரட்டு வேதாந்தம். வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்தும் பொழுது அது அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு. இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டட் பர்சன் நான் தான். மற்றவா பெனிஃபிட்டா இருந்திருக்கட்டும். இவ்வளோத்தையும் பண்ணதுனால முதன்மை பயனாளி நானே தான். அதுக்கு மேல என்ன வேணும்? அதுக்கு மேல என்ன ரிசல்ட் வேணும்? அப்படி இந்த மாதிரி இந்த திருத்த சாங்கம் மாதிரி நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறதுக்கு காரணம், நீங்களும் அந்த மாதிரி ஒரு தூய தமிழ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும். தேங்காய் உடைக்கிற மாதிரி இது. பலாப்பழம் கொஞ்சம் கைக்கு ஆயில்ல தடவி எண்ணெய் தடவிண்டு எடுத்து பார்த்தா ஸ்வீட்டா இருக்கும். தேங்காய் வந்து மட்டையை உரிச்சு தேங்காவை உடைச்சி, ஆனா அந்த இளநி மாதிரி அந்த வழுவல் மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டா நீங்க எங்க பார்க்க முடியுமா? அதுதான் ரமண சன்னதி முறை. அதுக்கு கொஞ்சம் நீங்க பிரயாசம் எடுத்துக்கோங்க. அது இட் ஒர்க்ஸ் யுவர் டைம். அதுக்குன்னு உங்க லோகாயத்தமான உங்களுடைய ஆபீஸ் வேலை அது எல்லாம் பண்ணாதீங்க. டெய்லி ஒரு 1/2 hour படிச்சா 10 வருஷத்துல யூ வில் பிகம் a completely transformed person. நான் 18 வருஷம் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சும்மா வார்த்தையா சொன்னது. I have undergone all this. I know how sweet it is. At the same time, I know how tough it is. Anyway, பகவானுடைய அருள் உங்கள் மீது பரிபூரணமாக வரணும். இந்த முருகனார் சுவாமிகள் பாடலை நீங்க ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணி படிக்கணும். இதெல்லாம் படிக்கிறதுனால நமக்கு மனம் உள்ள போனோம். இந்த நான் யார் என்கின்ற அந்த தத்துவம் நமக்கு நல்லா பிடிபடணும். அதை நம்ம ஆசையா பிராக்டிஸ் பண்ணணும். அதை நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்துவதனாலே நமது வாழ்க்கை முழுக்க முழுக்க ஆனந்தமயமாக ரமணானந்தமாக மாறணும். எல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். ஐ நாட் சேயிங் ஐ ஹவ் அட்டைன்ட் முக்தி. ஐ நாட் a fool to say that. பட் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் எப்படி இருக்கு? பகவானால தான் இருக்கு. அந்த ஒரு சந்தோஷத்தை நீங்க எல்லாரும் அனுபவிக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். இப்போது நூலுக்கு போகலாம். இந்த ஒரு ஹாப்பி ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் எதையுமே படிக்கும் பொழுது, ஆனா HV சார் நானும் படிக்கும்போது இப்படிலாம் நான் அவரு டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காரா அப்படிலாம் எனக்கு தெரியாது. அப்படிலாம் எனக்கு ஞாபகமே இல்லை. அவரு கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம பாடத்தை தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். பட் அவருக்கு கிடைத்த மாணவன் வந்து அளவு கடந்த ஒரு ஆர்வம் இருக்கு தோட ஏற்கனவே இருந்ததுனால அவர் புதுசா ஒரு ஆர்வத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. பட் எனக்கு உங்களுக்கு சொல்லணும்னு தோன்றதை நான் சொன்னேன். I stand excused for deviating. Anyway, deviation is a deviation. We have to accept, but still, it's a worthwhile deviation. Now we will go to the text. திருச்சிற்றம்பலம் முதல் பாடல். அதாவது இந்த டெக்ஸ்ட்ல நான் வந்து 2வது திருச்சங்கத்தை திருவாச்சகத்தில் உள்ளது போல் அப்படின்றத எடுத்துடணும். திருவாச்சகத்தில் உள்ளது போல இல்லை. திருவாச்சகத்தில் உள்ளது கிளி, இவர் பண்ணி இருக்கிறதோ குயில். அது இன்னும் குயில் தான் இசைக்கு பேர் போனது. அதனால மணிவாசகர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றார். கிளின்றத குயில மாத்துறார். அந்த அளவு அந்த இசை நயம் இந்த திருத்த சாங்கம் முருகனார் தமிழ்லயே அப்படி இசையாதான் ஒலிக்கிறது. முதல் பாடல். நிகழ்ந்த மனமாயை நிலா தோற்றமெல்லாம் இகந்த பரஞ்சோதிரமணேசர்க்கு அகந்தை உறங்கும் பொழுதும் தான் உறங்காது உள்ளத்துள் பிறங்கு பரமான்மா பெய நிகழ்ந்த மனமாயை நிலா தோற்றம். இந்த ராத்திரில நிலா தோற்றம்னு, ராத்திரில நிலவு ஒளியில பாக்குற தோற்றங்கள் அது பார்த்துட்டு இருக்கும் போதே விடிஞ்சா போயிடும், மறைஞ்சு போயிடும். அப்படி இந்த மனம் என்கின்ற அகந்தை மன மாயை தோற்றுவிக்கின்ற இந்த உலக காட்சிகள் அத்தனையும் அவ்வளவுதான், நிலையில்லாதவை. அந்த தோற்றம் எல்லாம் இகந்தன விலக்கிய பரஞ்சோதி ரமணருக்கு. பகவானுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, இந்த உலக காட்சி என்பது அவருக்கு பொய்மையானதாக
நிலையற்றதாக அவருக்கு தெரிகின்றது. அப்படிப்பட்ட பகவானுக்கு அகந்தை உறங்கும் போதும் தான் உறங்காது. இந்த அகந்தை தூக்கத்துல அந்த அகந்தை மனம் தூங்கி போயிடுறது, செயலற்று விடுகின்றது. இந்த உடலும் நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஆனால் ஆத்மா தூங்காம கொட்ட கொட்ட நல்லா முழிச்சுன்னு இருக்கு. அகந்தை உறங்கும் பொழுதும் தான் உறங்காது உள்ளத்துள் பிறங்கும். அது அது உள்ளத்துல பிறங்குதான் மிக பிரகாசமாக ஒளிருது. ஒளிர்துன்ற வார்த்தைக்கு பிரகாசமா இருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஒரு அளவுக்கு அதிகமாக பிரகாசமா இருந்தா அதுதான் பிறங்குதல். அப்படி இந்த ஆத்ம ஜோதி நமது உள்ளத்திலே பிறங்குகின்றது. அப்படி சுடர் விட்டு ஒரு 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு பிரகாசமா ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அது எப்படி தெரிகிறதுன்னா அதனுடைய இயல்பு இன்பமாக இருப்பதினால தூங்கி எழுந்தவுடன் நம்ம நல்லா தூங்கினா நல்லா ஆனந்தமா இருந்தது. அந்த ஆனந்தம் தான் ஆத்மாவினுடைய இயல்பு. அது அகந்து தூங்கினாலும் அது தூங்காம இருக்கு. அததான் சொல்றேன். அப்படிப்பட்ட பிறங்கு பரமாத்மா அது எது அது தூங்காம இருக்கு, எது எனக்கு நல்லா ஆனந்தமா இருந்தது, எது அந்த ஆனந்தத்தை நமக்கு கொடுத்தது, அது ஆத்மா. அப்படி இருக்கின்ற பரமாத்மா தான் பகவானுடைய பெயர். ரமண மகரிஷிகள் என்பது ஒரு பெயராக இருந்தாலும் அவருக்கு உண்மையான பெயர் பரமாத்மா வஸ்து, பரமாத்மா என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு ஆன்மீகமா இருக்கு பாருங்க. சாதாரண சிவபெருமான வர்ணிச்சதுக்கும் இது ஆத்ம இயல்பை வர்ணிப்பதாகவே இருக்கின்றது இந்த 10 அங்கங்களும். அடுத்து வானம். ஒரு குலத்தோராக ஞான விசும்புன்றதுனால விசும்புன்னா வானம், அதனால வானம்னு சொன்னேன். அந்த ஞான விசும்பு தான் பகவானுக்கு நாடு. அடுத்த அங்கம் நாடு. ஒரு குலத்தோராக ஒருமித்து பல்வேறு இருநிலத்தோர் தாழ்வேங்கடேசர்க்கு ஒரு உடை கீழ். இந்த வெண்பாவே ஒரு ஐஃபன் பண்ணி 2வது வரியில ஒரே ஒரு சொற்றொடரை தனித்து எழுதுறதுக்கு காரணம் அதை தனியா உச்சரிக்கணும்ன்றதுதான். அதான் வெண்பா பாடுகின்ற முறை. உண்மை வெண்பாவை பாராயணம் செய்கின்ற முறை. பாட்டு இசையெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும். இந்த வெண்பாவினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா அந்த 2வது வரியிலே இருக்கின்ற ஒரு ஐஃபனை போட்டு தனியா சொல்ற சொல் முக்கியமானது. அதனால்தான் அதுக்கு தனித்துவம் கொடுத்து அது தனியா வைக்கிற, தனியா தான் படிக்கணும். அதை தனித்து படிக்கணும். ஒரு குலத்தோராக ஒருமித்து பல்வேறு இருநிலத்தோர் தாழ்வேங்கடேசர்க்கு ஒரு குடைக்கு வானும் நிலனும் பிலனும் மையலர நாடு உண்மை ஞான விசும்பு ஆட்சி வள நாடு. ஒரு குலத்தோராக ஒருமித்து பல்வேறு இருநிலத்தோர். இருநிலத்தோர்னா தேவலோகத்தவர், பூலோகத்தவர். இந்த 2 லோகங்கள். பாதாளத்தார இவர் விட்டார். அது வந்து பாதாளம் என்று சொன்னாலே தீயவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்றதுனால அவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்றதுனால விட்டாரோ என்னமோ. அங்கிருந்து பெருசா யார் பகவானை போற்ற போகிறார்கள் நினைச்சாலோ என்னமோ. இருநிலத்தோர் தான் சொல்றாரு. 37 உலகங்கள் 3 உலகங்கள்னு எல்லாம் பெருசா சொல்லும் போது இவர் இருநிலத்தோர் 2 உலகங்களைத்தான் கூறுகிறார் இந்த பாட்டிலே. அதுல அர்த்தம் இருக்கு. இந்த வானலோகத்திலும் பூலோகத்திலும், இந்த பூலோகம்னா இந்தியா, அந்த பக்கம் ஆஸ்திரேலியா, அந்த பக்கம் இது உலகம் முழுவதும் எந்த பாட்டுக்கு போனாலும் பகவானுடைய அடியவர்களை நீங்கள் பார்க்கலாம். He has got a devotee in every part of this world. இவா இந்த பூலோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பிரான்ஸ் சத்சங்கம், எவ்வளோ ஸ்பெயின் சத்சங்கம் எங்கெங்கயோ இருக்கு. நார்த் அமெரிக்கா ஃபுல்லா நிறைய ஸ்டேட்ஸ்ல இருக்கு, லண்டன்ல இருக்கு, இப்படி சொல்லிட்டே போகலாம், முடிவில்லை. சிங்கப்பூர்ல இருக்கு, துபாயில இருக்கு, எங்கெங்கயோ இருக்கு. அப்படிலாம் இவ அத்தனை பேரும் இந்த பூமியில இருக்கிற அத்தனை பேரும் ஒரு குலத்தவரா ஒன்று ஒருமுகப்பட்டு மொத்த கருத்துடையவராய். இவா மட்டுமா? வானலோகத்தில் இருப்பவர்களும். வானலோகத்துல எவ்வளவோ லோகங்கள் இருக்கு. கந்தவ லோகம், கிண்ணர்கள் லோகம், தேவலோகம், எவ்வளவோ லோகங்கள் இருக்கு. அத்தனை பேரும்
ஒரு குலத்தோராக இவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு தாய் பிள்ளைகளை போல, ஒரே ஒரு குலத்தைச் சேர்ந்தவர்களை போல, ஒரே ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்களைப் போல ஒன்றாகி, அதெல்லாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். பகவானுடைய அடியவர்கள் கிட்ட போகும்போது இந்த ஜாதி மத நிற தேச கால எதுவுமே அது 20 வயசோ 60 வயசோ இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவெல்லாம் அப்படி ஒரு ஒத்த கருத்தோட ஒன்னா பழகிறது இருக்க, அதுவே ஒரு இன்பம். அப்படி ஒரு குலத்தோராக ஒருமித்து ஒன்றுபட்டு பல்வேறு இரு நிலத்தோர் வேற வேற லோகங்கள் இருக்கிற இந்த 2 லோகங்கள் வானலோகத்தின் பூலோகத்தில் இருக்கிற வேற வேறு உலகில் இருப்பவர்கள் எல்லாரும் தாழ் வெங்கடேசருக்கு அவர்கள் பணிகின்றார்கள், பகவானுக்கு அப்படி பணிகின்றார்கள் ஒத்த கருத்தோடு. அப்படி இருப்பவருக்கு ஒரு குடைக்கு அவருடைய அந்த ஏக சாம்ராஜ்ய விஸ்தீரணம், அவருடைய அரசு, அவருடைய எக்ஸ்டென்ட் என்னன்னா அது ஏக சக்கரவர்த்தி அவர். அப்படி ஒரு குடைக்குன்னா அவருக்கு கீழேதான் அத்தனையும் நடக்கிறது. வானம் நிலனும் இங்க சொல்றாரு பாருங்க, வானம்னா வானலோகமும், நிலனும் பூலோகமும், பிளன்னக பாதாளம் பாதாள லோகமும், மையலற நாடு உண்மை. இந்த 3 லோகங்களிலும் மையல் அற அந்த அகந்தை மயக்கம் அற்று போகும்படியாக நாடு உண்மை ஞான விசும்பு. இவர்கள் வானலோகம் சொன்னாலும் அது உண்மையான வானலோகம் இல்லை, ஆத்மவானம் தான் உண்மையான வானலோகம். இவர்கள் எல்லாம் மையல் அற நாடுகின்ற உண்மை ஞான விசும்பு, மெய்யான சத்தியமாக ஞான விசும்பு, ஞானவானமாக ஆத்ம ஞானவானமாக ஆட்சி வள நாடு. அந்த ஞான விசும்பில் ஆத்மவான ஏக சாம்ராஜ்யத்தில் ஏக சக்கராதிபதியாக ஆட்சி செய்கின்றாரே அந்த வளமை மிக்க நாடுதான், அதாவது ஆன்மவானம் அவருடைய நாடு என்கிறார். விஷயம் அவ்வளவுதான். அடுத்த பாடலிலே தலைநகரை கூறுகின்றார். பகவானுக்கு தலைநகரம் எது? தானாது பரமான்ம தரிசனத்தால் யாவும் தனாது உருவாம் வேங்கடவேந்தற்கு தனாது இடமாயவையும் இயக்கும் இதய நடுவே தலைமை தனாது பரமான்ம தரிசனத்தால் அவர் தரிசனம் கொடுத்தா அது பரமான்ம வஸ்துவத்தான் அவர் தரிசனம் கொடுக்க இயல்கின்றது. அவருக்கு அவரை உண்மையாக பார்த்தேன் யாராவது சொன்னா அவர்கள் ஆத்ம தரிசனத்தை செய்திருக்கிறார்கள்னு அர்த்தம். அதனால யாவும் தனாது உருவாய், எந்தாண்ட கோடி சராசரங்கள் அனைத்தில் இருக்கின்ற அத்தனையும் அவருடைய உருவம் தான், விராட்ட ஸ்வரூபம்னு சொல்வா புராணத்துல. அப்படிப்பட்ட வேங்கடவேந்தருக்கு, அப்படிப்பட்ட வெங்கடரமண அரசருக்கு தனாதி இடமாய் எவையும் இயக்கும், தன்னுடைய இடமாக அனைத்தையும் தனக்கு அந்நியப்பட்டு ஒண்ணுமே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பரந்த சாம்ராஜ்யமா வருது. அத்தனையையும் இயக்குகின்ற இதய நடுவே. இது பட்டானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சில பேர் அதாவது பட்டானா அப்படின்னு பேசுவாங்க. அது மாதிரி சின்ன வயசுல நாங்க எல்லாம் இட்டது பட்டானால் வாட் என்ன, இட்டு அது பட் ஆனால் வாட் என்ன இப்படிலாம் கேலி பண்ணுவோம். பட்டுன்னு சொன்னாலே போறோம், ஆனான்னு சொன்னாலே போறோம். இங்க இதய நடு, இதயம் என்றால் ஹிருதயம்னு பார்த்தோம் உள்ளத 40. அந்த ஹிருதயம்னா ஹிருத் பிளஸ் அயம், அயம்னா இந்த, ஹிருத்னா நடு, இந்த நடு, இந்த மையம் எங்க தொட்டாலும் அது மையமா இருக்கு. the self is the one which has center everywhere and circumference nowhere. அதுக்கு சுற்றளவே கிடையாது, எங்க தொட்டாலும் மையம் தான். அப்படிப்பட்ட இதய நடுவே தலைமை நகர். பகவானுடைய தலைநகரம் எதுன்னா ஒவ்வொரு ஜீவராசியும் உள்ளே இருக்கின்றத இதய ஆன்மா என்று சொல்லுகிறார். பிறகு அடுத்த பாடல், சான்றாக நிற்கும் சலிப்பற்ற தன்மையால் ஆண்டரவண பேரணந்தற்கு
தோன்ற விழித்திமைக்கும் எல்லை விளைத்து உலக கோடி அழித்தொழுகும் காலமே ஆறு. இந்த பகவானுடைய நாட்டிலே ஆறு எது என்றால் காலம்தான் என்கிறார். காலம்தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றது, அதுதான் ஆறு. சான்றாக நிற்கும் சரிப்பட்ட தன்மையால் சர்வ சாட்சியாக அண்டாண்ட கோடி சராசரங்கள் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் சாட்சியாக இருக்கின்ற சலிப்பற்ற தன்மையால், சலிப்பில்லாமல் இருக்கிறதுன்னு என்ன, சலித்தல்னா அசைதல், ஆடாம அசையாம ஸ்ட்ராங்கா ஒவ்வொரு உள்ளத்திலும் இருக்கிறது, சலிப்பில்லாமல். இன்னொன்று சலித்தல்னா சோர்வுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சோர்வற்று கொஞ்சம் தளர்ச்சி அயற்சி ஒன்றும் இல்லாம ஒரே மாதிரி. சலித்தல்னா கொஞ்சம் அருவருப்பா பார்க்குது, அச்சா இது நாய், இதுகிட்ட போய் நம்ம இருக்கலாமா, அது கொசு அதுல போய் நம்ம இருக்கு, அது அந்த மாதிரியான வித்தியாசங்கள் எதுவும் இல்லாமல் சலிப்பற்ற அருவருப்பு இல்லாமல், அந்த அருவருப்பு வெறுப்பா மாறும், அப்படி வெறுப்பு இல்லாமல் இப்படி எல்லாம் இந்த சலிப்பற்றன்றது அவ்வளவு அர்த்தம் இருக்கு. அப்படி அந்த ஒரு நல்ல வார்த்தை சலிப்பற்ற தன்மையால் ஆன்ற ரமணப்பேர் அனந்தற்கு, ஆன்றன்னா மேன்மை மிகு, கனமிகு, மாட்சிமை மிகுந்த, அப்படிப்பட்ட ரமணப்பேர் அனந்தற்கு, இந்த மேன்மை மிக்க ரமண பெரியவர் அனந்தற்கு முடிவற்றவர், எல்லையற்றவர், அப்படியெல்லாம் இருக்கிறார் அவர். அவருடைய விழித்திமைக்கும் எல்லை, அவர் ஒரு விழி மூடி திறந்தா அந்த எல்லைக்குள்ள, அந்த சன நேரத்துக்குள்ள உலக கோடி அழித்தொழுகும் காலமே ஆறு. அதற்குள்ள எவ்வளவோ உலகங்கள் அழிந்து போகின்றனவா. ஏன் அப்படின்வா, அது எப்படி ஒரு கண்ணை மூடி திறந்தா எப்படி எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்போ நம்மள ஸ்டாண்டர்டா வச்சுன்னு பார்க்க கூடாது, ஈஸ்வரனை ஸ்டாண்டர்டா வச்சுன்னு பார்க்கணும். அது என்ன ஸ்டாண்டர்ட்? அது காலம் வேறுபடுகின்றது. மனித வாழ்க்கையிலே 100 வருடங்கள் இந்திரனுக்கு ஒரு பகல்னு சொல்லுவார். அப்படி இந்திரனுடைய வாழ்க்கையில 100 வருடங்கள் வாழ்க்கை பிரம்மாவுக்கு, அது அது பிரம்மாவுக்கு ஒரு பகல். அந்த அப்படி பிரம்மாவனுடைய வாழ்க்கையில 100 வருடங்கள் விஷ்ணுவுக்கு ஒரு பகல். ஈஸ்வரனுக்கு இப்படிப்பட்ட கால நியமங்கள் கிடையாது. அதனாலதான் ஈஸ்வரன் கண்ணை மூடி திறந்தா எவ்வளவோ உலகங்கள் அழிந்து விடுகின்றன ஒரு அது. அதனாலதான் அவர் இமையா முக்கண்ணனா இருக்கார். ஆன்மாவுக்கு உறக்கம் இல்லை, அதனால விழிப்பும் இல்லை. இதெல்லாம் நம்ம விஸ்தாரமா உள்ளது, நான் இப்ப பார்த்தாச்சு. அதெல்லாம் இங்க கொண்டு வர அந்த கான்செப்ட, அது உண்மையை சொல்றார். விழித்திமைக்கும் எல்லை விளைந்து உலக கோடி அழித்தொழுகும் காலமே ஆறு. அப்படிப்பட்ட காலம்தான் அவருக்கு ஆறாக இருக்கின்றது. இப்படி இந்த ஒரு காரணத்தினாலதான் அம்பாள் பின்னாடி விளையாட்ட இறைவனுடைய கண்களை மூடினான். அவளுக்கு மட்டும் விஷயம் தெரியாதான், ஏதோ பிளேஃபுல்லா ஒரு ஒரு ஆசையெல்லாம் பண்ண. இவர் முருகன்னு கோச்சிட்டு, இவரும் ஒரு விளையாட்டு எடுத்துட்டு இருக்கலாம், ஆனா அவருக்கு சீரியஸ்னஸ் இல்லாம இப்படி பண்ற, எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருப்பா இதனால. இங்க கைலாசம் உனக்கு இடம் இல்லை, நீ முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு, யூ கோ டு யுவர் பூலோகா அப்படின்னு கோச்சிக்கிறார். நான் எப்படித்தான் ஒண்ணு அம்பாளுக்கு அது தெரியும், ஐயோ மறந்து போய் தெரியாம பண்ணிட்டோமே, ஜஸ்ட் ஒரு ஒரு க்ஷண நேரம் மறதி, ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல பண்ணிட்டேன், நான் எப்படி திருப்பி வரேன், அருணாச்சலத்துக்கு போ தபஸ் பகவானுக்கும் மனசு இறங்கி போச்சு. சரி ஏதோ பண்ணா போறது, சரி உனக்கு திருப்பி வரத்துக்கு வழி சொல்றேன், நீ அருணாச்சலத்துக்கு போ, கௌதமிய அந்த ஸ்தல ரிஷிய குருவா ஏற்றுக்கொள், அவர் சொல்லி கொடுக்கிறபடி தபஸ் பண்ணு, அது எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பார், நான் யாருன்னு பாருன்னுவார். அருணாச்சலத்துக்கு ஸ்தல ரிஷியாக இருப்பவர் வேற என்ன சொல்ல முடியும், நானார் தத்துவத்தை தான். அதனாலதான் ஈஸ்வரன் ரொம்ப சுருக்கு வழிய அதை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் அவர் அருணாச்சலேஸ்வரரே மறுபடியும் மனித வடிவம் தாங்கி பகவானா வந்தார். நமக்கு புரியலையே, he opened out a new mark, புதிய பாதை, ஒரு மார்க்கம், that is direct. அதுதான் இறைவிக்கு அப்ப உமாதேவிக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஸ்தல ரிஷியின் மூலமா. தான் சொல்லி கொடுத்தா அதுல எஃபெக்ட் இருக்காது. ஒரு டீச்சர் தன் பையனை இன்னொரு டீச்சருக்கு தான் அனுப்புவார். வியாச பகவான் கூட சுகபிரமத்தை வேற ஒரு ரிஷிக்கு தான் அனுப்பிச்சார் கத்துக்கிறதுக்கு. அது ஒரு கன்வென்ஷன், ஏன்னா சீரியஸ்னஸ் வரணுமே. ஸோ நீ
அப்போ கௌதம ரிஷி தான் அவருக்கு மனசுல படுறது. டைரக்டா இதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் ஒருத்தர் யாருன்னு பார்த்தா அவருக்கு வேற யாரும் இல்லை, ரிஷிகள். இவருக்கு தான் தற்பித்தாயிருக்கார். அருணாச்சலத்துக்கு ஸ்தல ரிஷியா இருக்கிறதுனாலேயே இவர் உமாதேவி பராசக்திக்கே ஆசானாக இருக்கும்படியான ஒரு தகுதியை அவர் பெறுகிறார். அவரும் சொல்லி கொடுக்கிறார். அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதுல இவர் போறார் அருணாச்சல மகாத்மியத்துல நினைக்கிறேன். அது உள்ள போறார். அப்ப தேவி போகும்போது அவர் கௌதம முனிவர் கிரிபிரதட்சணம் போயிருக்கார். அந்த அவருடைய குடிலுக்கு உள்ள போகாம வெளியில உட்காந்துருக்கா. அவர் சேடிமார்கள்லாம் வந்திருப்பா, ஒரு 10 பேர்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்துருக்கா. எல்லாரும் இவர் வெயிட் பண்ணிட்டு இவர் வர்றதுக்கு. அவர் வந்து உடனே அவன் தேவி நீங்க வந்துட்டேல, என்ன விஷயம் படி சொல்றா. ஆஹா, இறைவனுடைய கருணை எவ்வளவு பெரிய கருணை, உங்களை கேட்டு இதோட எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்ன வேணும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி உங்களை ஒரு சிஷ்யைக்கு நமஸ்காரம் பண்ணி சிஷ்யா ஏற்றுக்கிற குரு அவராக தான் இருந்திருப்பார். அப்போ உமாதேவியும் அவருக்கு திருப்பி நமஸ்காரத்தை பண்ணி நம்ம இந்த நீங்க என்ன இன்னும் வீட்டுக்குள்ள போலையா, என்ன இது எனக்கோசரம் வெளியில போய் உட்காந்து முறை இல்லையே அப்படின்னு. எப்ப ஒரு ஒரு பண்பு ஒரு இது, நீங்க உள்ள போகாம நான் உங்க ஆத்துக்குள்ள நீங்க தானே முதல்ல போனா எப்படி உள்ள போறது, இப்படி எல்லாம் கண்ணெதிர நடக்கிற மாதிரி இருக்கு அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்து. அப்படி இறைவி இமையா முக்கண்ணனாக இருக்கின்ற இறைவனுடைய கண்களை தன்னை மறந்து ஏதோ ஒரு விளையாட்டா பண்ணதுனால நம்மளுக்கு இந்த அருணாச்சலத்தை பற்றிய பெரும் பெருமைகள்ல அருணாச்சல மகாத்மியமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்தது, தெரிந்து கொள்ள முடிந்தது. இதெல்லாம் ஒரு பெரிய விசேஷம். புராணங்கள் ஏதோ தமாஷுக்கு வரல. இதுல அப்பர் பிரான் தேவாரம் ஒண்ணு இருக்கு இந்த காலத்தை பத்தி. 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே. அப்படிதான் பிரம்மாவுக்கும் ஒரு முடிவு இருக்கு, நாராயணனுக்கும் அப்படி ஒரு முடிவு இருக்கு. ஏறு கங்கை மணல் எண்ணில், கங்கை மணலை எண்ணினா எவ்வளோ இந்திரர், இந்திரனுக்கும் அப்படித்தான் இருக்கு. ஈறு இல்லாதவன் ஈசன் ஒருவனே, ஈறுன்னா முடிவு, முடிவற்றவன் ஈசன் ஒருவனே என்கிறார். நங்காய் இது என்ன தவம் நரம்போடு எலும்பணிந்து, கங்காளம் தோள் மேலே காதலித்தான் காணேடி, கங்காளம் ஆமா கேள், கங்காளம் ஆமா கேள், காலம் தரத்திருவர் தங்காலம் செய்ய தரித்தனன் கான் சாழலோ. திருச்சாழல்ல மணிவாசக பெருந்தகை. நங்காய் பெண்ணே, இது என்ன தவம், இது என்ன தபஸ், இது ஈஸ்வரன் படின்னு உட்காந்துருக்கார். நரம்போடு எலும்பணிந்து, நரம்பு ஓடு கபாலம் இதெல்லாம் கபாலம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எலும்பு கூட்ட அணிந்து கொண்டு, கங்காளம் தோல், கங்காளம்னா எலும்பு கூடு, தோல் மேலே காதலித்தான், தோல் மேல விரும்பி அணிந்து கொள்கிறாரே, இது என்ன விஷயம் இதுன்னு அடுத்த பதில் சொல்றேன். கங்காளமா கேள், அதை கேள், அதை பத்தி சொல்றேன். காலாந்தரத்துன்னு காலாந்தரத்து காலம் முடிஞ்ச உடனே, அவாவா காலம், விஷ்ணுவுக்கு காலம், பிரம்மாவுக்கு காலம் முடிஞ்ச உடனே தங்காலம் செய்ய அவர்கள் ஒரு முடிவுக்கு வர, அவருடைய எறும்பு கூட்டு 2 எடுத்து தன் மீது வைத்து கொண்டான் கான் சாழலும். எதுக்குன்னு தெரியல, ப்ராப்ளி இன்னொரு புது பிரம்மா உருவாக்கணும், புது நாராயணன் உருவாக்கணும்னா இவருக்கு அது தேவைப்பட்டிருக்குமோ என்னமோ, அதனால எடுத்து வச்சுட்டாரோ என்னமோ. பட் இது மணிவாசகரே இப்படித்தான் சொல்றார், அப்பர் பெருமானும் சொல்றார். இவ்வளவு பெரியவாள்லாம் இந்த விஷயத்த சொல்லி இருக்கும் பொழுது நம்மளும் அதை நம்பணும், அவ்வளவுதான். as simple as that. இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பிரம்மனும் போய், இருங்கடல் மூடி இறக்கும் இறந்தான் களையபரமும். அதாவது பிரளயத்தின் பொழுது பிரம்மன் அழிகிறான், கருங்கடல் வண்ணன் மகாவிஷ்ணு களையபரமும் கொண்டு கங்காளராய் அவரும் முடிவுக்கு வருகிறார். அப்போ கங்காளராய் அந்த எலும்பு கூட்டுக்களை வருங்கடல் மீளறின்று எம்கிரை நல்வீணை வாசிக்குமே. அப்ப கையில் இருக்கிற வீணை வாசிக்கிறாரா ஈஸ்வரன். அப்போ அவருக்கு முடிவு இல்லைன்றதுக்காக சொல்றார் அப்பர் பெருமான். அவர் நிரந்தரமா இதெல்லாம் இந்த காலத்துடைய கணிப்புகள் எல்லாம் அந்த காலத்துல ஐன்ஸ்டீன் வரத்துக்கு முன்னாடி 1000 கேள்வி விளையாட்டா இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்குன்னா நாத்திகம் பேசி நாத்தெழும் பெரியவர்கள்லாம் நிறைய பேசியிருக்கார். ஆனால் இந்த ஐன்ஸ்டீனுடைய ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி,
அந்த ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இதெல்லாம் வந்தப்போ அவர் சொல்றாரு, ஒரு டைம்ன்றது ஸ்பேஸ் இல்லாம இல்ல. ஒரு நட்சத்திரம் எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு, அதை வச்சுதான் அந்த அந்த நட்சத்திரத்தை போய் அடைவதற்கு எப்படி மெஷர் பண்ணீங்க? டைம் தான். இவ்வளோ நானோ செகண்ட்ஸ், இவ்வளோ அந்த செகண்ட்ஸ், என்னோட பெருசா சொல்வாள் அந்த டைம் மெஷர்மெண்ட் எல்லாம். இப்போ கடல்ல போனா கூட நாட்டுன்னுவா. அந்த ஒரு மைல் இங்க நிலத்துல மைல், அங்க நாட்ஸ், இவ்வளோ நாட்ஸ்ன்னுவா. இப்படி அதெல்லாம் அளவுகள் மாறும். அப்படி இவ்வளவு வினாடி நேரம்னுவா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போறதுக்கு. இப்ப இங்க இருந்து சூரியன்கிட்ட போறதுக்கு 8 நிமிஷம் ஆகுதுன்றா. அப்படிலாம் டைம் கணக்கு, டைமை வச்சு தான் தூரத்தை அளக்கிறது. அப்படி அளக்கும்போது எந்த தூரத்துல எவ்வளவு வினாடி தூரத்துல அது எப்படி இருக்கோ அதை வச்சுதான் அதனுடைய டைமென்ஷன். இது 2 அடி 3 அடி தூரம் அதிகமாக டைமென்ஷன் குறைஞ்சிட்டே போகும். சூரியன் நமக்கு சூரியனோட நட்சத்திரங்கள் 100 மடங்கு பெருசா இருந்தாலும் சூரியன் பெருசா தெரியும். சூரியன் கொஞ்சம் கிட்ட இருக்கு, நட்சத்திரம் தள்ளி இருக்கு. இந்த டைம் அப்படித்தான் பிரம்மனுக்கு ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு 100 வருடங்கள் என்பது பிரம்மனுக்கு ஒரு பகல்னா அவ்வளவு தூரம் சத்தியலோகம் தள்ளி இருக்கு. இதெல்லாம் இப்போ மாடர்ன் சயின்ஸ் அக்செப்ட்ஸ் திஸ் கான்செப்ட்ஸ். முன்ன இதெல்லாம் அறியாமை, சும்மா புராணமே ஃபுல்லா சயின்டிபிக் தான். இன்னும் நம்ம சயின்ஸ் ஹஸ் நாட் ஈவன் 1000 or 1 lakh அது கிட்டே வரல. இன்னும் சயின்ஸ் அறிவியல் இந்த ஆன்மீகத்தை தொட்டு பார்க்க முயற்சிக்கின்றது. அது எவ்வளவோ லட்சக்கணக்கான மைல் பின்னாடி தான் இருக்கு. இன்னைக்கு கூட அப்படிதான் தோன்றது. எனிவே, அடுத்த பாடம் இந்த டைம் கான்செப்ட்ன்றது சம்திங் சர்வ நிச்சயம். இட் இஸ் சர்டனிட்டின்றதுக்காக இவ்வளவு சொல்றேன். யூ கான்ட் ஜஸ்ட் பிரஷ் அசைட் அவர் எல்டர்ஸ். நம்மளுக்கு புரியலன்னா அவ கண்டுபிடிப்பெல்லாம் தப்பாயிடாது. அது தப்புன்னு இல்லை, அதெல்லாம் ஒரு மித்துன்னு சொல்லக்கூடாது. 5வது பாடல், ஒடுங்க அகந்தை ஒடுக்கி அவிச்சை மடங்கொன்ற வேங்கட மன்னர்க்கு கடுங்கால் போல் இன்னல் செய்மாயைகள் சாய தன்னிலையில் மன்னும் உணர்வே மலை. படிக்கிறதுக்கு அவ்வளவு அழகா. ஒடுங்கா அகத்தை ஒடுக்கி, அடக்கவே இயலாத இந்த அகந்தை மனத்தை அடக்கி, அவிச்சை மடம் கொன்ற அதனுடைய அறியாமையை, மூலா வித்தையை கொண்ட மடம்னா அவிச்சையும் அதான் அர்த்தம், மடம்னாலும் அதான் அர்த்தம், மூலா வித்தைன்னு அர்த்தம். அதை கொன்ற வேங்கடர் அவனுக்கு பகவானை பொறுத்தவரையில அதை பரிபூர்ணமாக நாசம் செய்தார், மூலா வித்தையை. அப்படிப்பட்ட அரசருக்கு கடுங்கால்னா காற்று, கடுங்கால்னா சூறாவளி. சூறாவளி போல என்ன செய்மாய், ஒரு சூறாவளினா எவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட துன்பத்தை இந்த அகந்தை மாயை நமக்கு செய்கின்றது. இகல் சாய, அந்த இகல்னா வலிமைன்னு ஒரு பேரு, பகைன்னு ஒரு பொருள், போர்னு ஒரு பொருள். இந்த இடத்துல வலிமை, அந்த இகல் சாய அகந்தையுடைய வலிமை கெட தன்னிலையில் மன்னும் உணர்வே, அந்த தான் தான் என்று தழைத்தலாகிய அந்த தன்னிலையில் தழைத்து நிற்கின்ற அந்த பகவானுடைய உணர்வு, அதைத்தானே அவர் உள்ளதனது உள்ள உணர்வு உள்ளதோன்ட்டார் எடுத்த உடனே. அந்த உணர்வு இருக்கே, அதுதான்ப்பா அவருடைய ஆன்ம சாம்ராஜ்யத்திலே அதுதான் மலை என்கிறார். அது மலை போல இருக்கான். எவ்வளவு அழகா சொல்றார் முருகனர். இந்த மன்னுன்ற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. மண்ணு புகழ் கோசலைத்தான் குலசேகராழ்வார். மன்னுதல்னா நிலை பெற்று சாஸ்வதமாக இருந்தது. மண்ணு புகழ் கோசலை அவள். அப்படி மன்னும் உணர்வே எப்போதும் நிலைத்து நிற்கின்ற அந்த உணர்வு இருக்கு. இததான் வேதம் பிரக்ஞானம் பிரம்மான்றது. வேற என்ன? பிரக்ஞானம் தான். அஜானத்திலிருந்து விஞ்ஞானத்துக்கு நழுவி, அறிவியல்களுக்கு நழுவி, ஞானமாம் தானேமை, நானாவாம் ஞானம் அஜானமாம், அறியாமை ஒரு அஜானம், நானாவாம் ஞானம் அஜானம் தான். அப்படி அது விஞ்ஞானங்கள் எல்லாம் அஜானம் தான். அந்த விஞ்ஞானத்துக்கு போய் விஞ்ஞானத்திலிருந்து மெய்ஞானத்துக்கு வரும் பொழுது ஜீவன் முக்தி நிலை தட்டுப்பட்டு பிறகு அது ஸ்திரமாக விதேக முக்தி நிலையில நிலை பெறுகிறது பாருங்கள், அதுதான் பிரக்ஞானம். சோ இந்த சைக்கிள் அஜானம், விஞ்ஞானம்,
மெய்ஞானம், பிரக்ஞானம். இந்த பிரக்ஞானம் நிலைத்ததாக முடிந்த இறுதி நிலையாக சொல்லப்படுகின்றது. அதைத்தான் இங்க மன்னும் உணர்வுங்கிற இந்த கான்சியஸ்னஸ் இஸ் பிரம்மம். இதைத்தான் சொல்றாரு. எவ்வளவு வேதாந்தத்தை கொண்டு வர்றாரு பாருங்க முருகனா. மணிவாசகர் அவருடைய ஆற்றாமை தானே இது. இதை பண்ணாம விட்டுட்டவேன்றதுனால பண்ணதுதானே இது. பக்தர்கள் தம் பாவனையின் பாங்கே பரிந்தோடி வித்தகமாய் உற்று உதவும் வேங்கடற்கு சித்த நியாமகமாய் எங்கும் நிறைந்த சொரூப வியாபகமே வேகப்பரி. இந்த ஆன்ம சாம்ராஜ்யத்தின் அரசராக சக்கரவர்த்தியாக இருக்கின்ற பகவானுக்கு எது வாகனம்னா, நினைச்ச சமயத்துல சட்டுன்னு அங்க போயிடுறாரு பாருங்க. அதுதான் அந்த வேகம், அந்த வியாபகம், பறந்து பறந்து பறந்துன்னா அப்படியே விரிதல். அந்த க்ஷணத்துல இப்போ நம்ம தூங்கி எழுந்துக்கும் போது முழுமையா அஜானத்திலிருந்து நான் ஸ்ரீராம்ன்ற எண்ணம் எப்படி வருது? அப்போ அந்த உணர்வு இதயத்திலிருந்து பாய்ந்த 72 லட்சமும் நாடிகள், அந்த நாடிகள் மூலமாக பாய்ந்து உடல் முழுவதும் பரவுவதற்கு ஒரு க்ஷணம், ஒரு நொடி, நொடியிலும் நொடி, நொடிக்கு 1000த்துல ஒரு நொடி, இல்ல லட்சத்துல ஒரு நொடி படிச்சுன்னு பாயறது பாருங்க. ஸ்ரீராம் அந்த எண்ணம் வருது பாருங்க. கொஞ்சோண்டு டைம் கேப்பே கொடுக்காம அந்த வேகம் இருக்கே, அது ஆன்ம வேகம். அந்த வேகம்தான் பரி வாகனம். அதை இது வேதாந்தம் எப்படி சொல்றாரு பாருங்க. பக்தர்கள் தம் பாவனையின் பாங்கே பரிந்தோடி, பக்தர்கள் எங்கேயாவது அவருக்கு வேண்டிக் கொண்டால் அவர்கள் பாவனையினாலே எனக்கு இப்ப இந்த உதவி வேணும்னு அவ இயங்கும் பொழுது பாங்கே பரிந்தோடி உடனே இமிடியட்டா வித்தகமாய், வித்தகம்னா நிபுணத்துவம். அப்போ அதுல அவருக்கு அதை உதவி செய்வதிலே அவருக்கு இருக்கின்ற நிபுணத்துவம் உற்று உதவும் வேங்கடற்கு. அதிலே அதிசமர்த்தராக சாமர்த்தியம் படைத்தவராக இருக்கின்றது வேங்கட பகவானுக்கு சித்த நியமகமாய், நிச்சயமா, சித்தம்னா நிச்சயமா, சித்தமாய் அப்படின்னு உள்ளது 40. சித்தமாய் நித்தமுத்தன் தான் நிற்க, அப்படி சித்தமாய் நிச்சயமா இருக்க, நியாமகமாய், நியாமகம்னா விதி, ரூல். அது அவருக்கு ஒரு ரூலாவே இருக்கு. யாராவது எங்கேயாவது அழைத்தா உடனே கணத்துல போறதுன்றது அது அவருக்கு உரிய விதி. அப்படி அவர் விதி அது. அப்படி விதியாக எங்கும் நிறைந்த சொரூப வியாபகமே, வியாபித்தல். அந்த நிறைந்த சொரூபம்னா ஆன்மா, சொரூபான்மா. அந்த சொரூப வியாபகமே, ஆன்ம வியாபித்தலே, அந்த ஆன்ம இயல்பிலே சிறிது கூட மாற்றம் இல்லாமல், கொஞ்சம் கூட கூட்டாமல் குறையாமல் அப்படியே அந்த இடத்துக்கு போற வேகம் இருக்கே, அந்த வேகம்தான், வியாபகம்தான் அவருடைய வாகனம். ஆன்மாவினுடைய லட்சணம் அதுதான் வாகனம்னு சொல்ற அழகு. அதனால்தான் முதல்ல இதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு இதை சொன்னேன். நீ அடுத்த பாடலுக்கு போகலாம். 7வது பாடல். உலகமயலை உடற்றி அகந்தை கலியை கடிவேங்கடற்கு குலவு பர நிஷ்டை உருவாய நிர்வாத நாமோன பட்டயமே கைக்கொள் படை. உலக மையலை உடற்றின அழித்துன்னு அர்த்தம். உலக மையலை, அகந்தை உலக மையலை அகற்றி அழித்து, அகந்தை கலி, அகந்தை என்கின்ற கலிபூஷனை கடின அழித்தொழித்தல், கடிதல். அந்த அகந்தையை அழித்து, அப்படிப்பட்ட வெங்கட அப்படியெல்லாம் அழிச்சுட்டார் பகவான் அவரை பொறுத்த வரையில. அப்படிப்பட்ட பகவானுக்கு குலவு குலவுதல்னா அவரோட குலவி ஒன்றா ஆனந்தமா இருக்கின்ற பரநிஷ்டை. அவர் சதா அந்த விதேக முக்தி நிலையிலே, சகஜான்ம முக்தி நிலையிலே எப்பொழுதும் அவருக்கு அந்த நிஷ்டை சகஜமாயிடுது. சகஜ சமாதியிலே அவர் பேசினாலும் சமாதி, தூங்கினாலும் சமாதி, கண்களை மூடிக்கொண்டாலும் சமாதி, ஏதாவது சட்னி அரைச்சுன்னு இருந்தாலும் சமாதி நிலையில தான் இருக்கார். அப்படி கண்முன்னே கொண்டு வந்து அந்த விதேக முக்தி நிலையை, சகஜ சமாதி நிலையை, சகஜ நிஷ்டையை
கொண்டு வந்து நிறுத்தியவர் பகவான். அப்படிலாம் அவர் பண்ணல. 54 வருடங்கள் பண்ணார். அப்படிலாம் அவர் பண்ணலன்னா இதெல்லாம் நம்பிக்கையே வந்திருக்காது யாருக்கும். அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கை. இதெல்லாம் நிஜமாவே இருக்கு. இந்த நம்பிக்கை நம்மளுக்கு ரொம்ப அவசியம். அததான் சொல்றேன். அந்த பரநிஷ்டை, அததான் நம்பிக்கையை முருகனார் இந்த பாடலிலே நமக்கு ஏற்படுத்துகின்றார். அப்படி நிஷ்டை உருவாய அந்த சகஜ நிஷ்டையே உருவமாக, சொரூபமாக, நிர்வாதனா மோன, நிர்வாதனான துன்பமற்ற, துன்பம் என்பது இல்லாத, என்ன இடம் அது? மோன பட்டயமே, பட்டயம்னா வாழ், மோன வாழ். அந்த மோனமே அவருக்கு ஆயுதம். பகவானுடைய சன்னிதானத்துல போயிட்டா அவரிடந்து வெளிப்படுகின்ற அந்த மௌனம் இருக்கே, அந்த மௌனோபதேசம், அதனால எவ்வளவோ துன்பங்கள் அடியவர்களுக்கு நீங்க, அது மாபெரும் வாளாக. எவ்வளவு அடியர்கள் வந்து அங்க உக்காந்தாலும், எவ்வளவு நாள் வந்து உக்காந்தாலும், எவ்வளவு பேர் இருந்தாலும், எந்தெந்த பாஷையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், தேசத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும், எல்லாருக்கும் அந்த மௌன வாழ், மௌனத்தினாலே அடிக்கப்படுகின்ற அந்த உபதேசம் ஒரு தொட்டா ஒட்டி கொள்வதை போன்ற கான்கிரீட்டா அந்த அமைதியை தொடலாம்னு கொஞ்சம் கொஞ்சம் சாமி. அது அவ்வளோ கான்கிரீட்டா நமது உள்ளத்துல இறங்கும். அவரு என்ன சொல்லுவாரு திருவண்ணாமலை பனி காலத்துல, இந்த பனி எப்படி நம்ம உடம்புல இறங்குறது, அப்படி அந்த அமைதி, பகவானுடைய அமைதி அப்படி இறங்கும் நம்ம உள்ளத்துல. அப்படி நம்ம தலையில பனி இறங்குற மாதிரி இறங்கும் அப்படின்னு. அது 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 பார்ப்போம் மார்கழி மாசம். அப்படி அப்படி நிர்வாதனா, துன்பமற்ற, துன்பங்களை எல்லாம் தகிக்கின்ற மோனப்பட்டயமே கைக்கொள் படை. அவர் கையிலே வைத்திருக்கின்ற படை ஆயுதம் என்னன்னா இந்த மௌனம் தான் அப்படின்றார். ஒன்னொன்னும் பேரு, ஊரு, பட, வாகனம் ஒன்னொன்னும் எவ்வளவு ஆன்மீகப்படுத்துறார் பாருங்க முருகனார். 8வது பாடல். உய்ய கும்பிடுவார்க்கு உறுதி உரைத்து மயக்கந்தீர் வேங்கடமாவல்லர்க்கு உயிர்க்குயிராய் நின்று தனது உண்மை நிகழ்த்தும் பராவாக்கே முன்றின் முழங்கு முரசு. உய்ய கும்பிடுவார்க்கு, உய்ந்து போவதற்காக, ஆத்ம ஞானத்தை அடைந்து உய்ந்து போவதற்காக பகவானை வந்து வணங்குபவர்களுக்கு உறுதி உரைத்து, நான் இருக்கம்பா, கவலைப்படாது, யாம் இருக்க பயமேன் என்ற ஒரு முருகப்பெருமானாக அவர் அருள்பாலித்து, சமதி முறையில் இன்னொரு இடத்துல பாடுறார். அந்த பதிவை கூட அப்புறம் எடுத்துக்கலாம். முருகப்பெருமானாவே பாடின்னு போவார். ஒரு சாம்பிள் சொல்ற பாருங்க, அது வந்துடுத்து மனசு, அதை சொன்னாதான் போகும். கூவியே என்னை குலவியே ஆண்ட குருசிலே குமரவேல் கூறாய். கூவியே என்னை கூவி அழைத்து, கூவியே ஆண்ட, கூவியே என்னை சொன்ன இப்பட்ட கூவியே என்னை குலவியே ஆண்ட குமரவே குமர பரிசிலே கூறா, குருசில் குமரவேல் குருசிலே கூறா. குருசில் தான் மன்னன். முருக பெருமானாகிய அரசனே, கூவியே என்னை குலவியே ஆண்ட, என்னை கூப்பிட்டது மட்டும் இல்ல, என்னை அப்படியே கட்டிண்டு தழுவிண்டு என்னை குலவி கொஞ்சி குலாவி அப்படியெல்லாம் என்னை ஆண்டு கொண்ட குமரவேல் கூறாய். குருசிலே குருசிலே குமரவேல் கூறாய். அப்படி ஒரு முருகப்பெருமானே சுப்பிரமணிய சுவாமியே, ஞான பண்டிதா, இப்படி எல்லாம் ஒரு பதியம் அவர் மனசுல. முருகர் ஞான பண்டிதன் இல்லையா, தொட்டா ஞானம்தான் கொட்டும். அது முருகப்பெருமானுடைய பெருமை. சரி, இங்க வருவோம். உய்ய கும்பிடுவார்க்கு உறுதி அளித்து மயக்கம் தீர் வேங்கடமா வல்லற்கு. அத உறுதி உரைத்துன்றது ரொம்ப ஃபேமஸான வார்த்தை முருகப்பெருமானுக்கு தான். யாவிருக்க பயமே அப்படி, அதுக்காக வந்தது. அது டக்குனு மைண்ட் அப்படிலாம் எங்கெங்கயோ போயிடுது. உறுதி உரைத்து மயக்கம் தீர் வேங்கடமா வல்லருக்கு. அப்படி உறுதி உரைத்தது மட்டுமல்ல பகவானே, நீங்க அந்த மயக்கத்தையும் தீர்த்துடுறீங்க, அகந்தை மயக்கத்தையும் தீர்த்து, அப்படிப்பட்ட வேங்கட மாவள்ளல், மாபெரும் வள்ளல் நீங்க. அப்படி வரவாளுக்கெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி அவருக்கு
அந்த பகவானுக்கு உயிர்க்கு உயிராய், அவனுக்கு உயிருக்கு உயிரா நின்று தனது உண்மை நிகழ்த்தும். அவரை விட்டு யூ கான் டேக் இட் அவே. அப்படி அவருக்கு உயிருக்கு உயிரா அவருக்கு உள்ளே இருந்து அந்த ஆன்ம உண்மையை சத்தியத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கின்ற பராவாக்குன்றது அந்த மௌனத்தை சொன்னார். அதேதான் அந்த மௌனம்ன்றத இங்க வாக்குன்ற அந்த மௌனம் ஒரு வாக்காகுகின்றது. பராவாக்குன்னு சொல்றது. அதுவே முன்றின் முழங்கும் முரசு, அதுதான் பகவான் முரசறைவித்தலாக வெளியே அந்த ஒரு நாதமாக கேட்கின்றது. முன்றின்னா முற்றத்துல, அதாவது வெளியில வெளிப்படையா எல்லாரும் பகவான் முன்றில்னா சன்னிதானம்னு வச்சுக்கலாம். பகவானுடைய சன்னிதானத்துல அந்த முரசு எந்த மாதிரியான முரசு அறையப்படுகின்றது என்றால் பராவாக்கு. அந்த பராவாக்கு எப்படி இருக்குன்னா மௌனமா இருக்கு. இனி அடுத்த பாடல் 9வது பாடல். எம்மதமும் சம்மதமாய் ஏற்பாருள் வழங்கி விம்மிதமாய் நின்றொளிரும் வேங்கடனுக்கு அம்மதங்கள் போற்றுமறையாய புனித நூல் யாவுள்ளும் சாற்றுமிசையாவும் நரும் தா. எம்மதமும் சம்மதமாய். பகவான் கிட்ட எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் இந்த எம்மதமும் சம்மதம். அது ப்ரொஃபசர் சையதா இருக்கட்டும், முஸ்லிம்க்கு, சீக்கா இருக்கட்டும், பௌத்தர்களா இருக்கட்டும், இந்துக்களா இருக்கட்டும், அதுலயும் அந்தணர்களா இருக்கட்டும், மற்ற அந்தணர் அல்லாதவர்களாக இருக்கட்டும், சத்திரிகளா இருக்கட்டும், சைவர்களா இருக்கட்டும், பதிதாரா இருக்கட்டும், பட்டேலா இருக்கட்டும், ஒக்காலிக்காவா இருக்கட்டும், லிங்காயத்தா இருக்கட்டும், எவ்வளவு பேர், எவ்வளவு பேர், எல்லா ஜாதியும் சமம், எல்லா மதமும் சமம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை பகவான் உருவாக்கி விட்டார். அந்த உலகத்தை நாம் உருவாக்க வேண்டும். இது அதுக்குத்தான் அனைத்து முயற்சிகளும் அதற்கு செய்யப்பட வேண்டும். அப்படி பண்ணா இந்த கன்வர்ஷன் இருக்காது. அவளுக்கு தெரியும் எல்லா உடலுக்குள்ளும் அந்த அகம் ஸ்புரணம் ஒண்ணுதான் இருக்கு. இது ஒண்ணுக்கு ஒண்ணு கன்வெர்ட் பண்றதுல என்ன பிரயோஜனம், அவளே விட்டுருவா. அந்த அறியாமை இருப்பதனால தான் அவர்களால் செயல்பட முடிகின்றது. அறியாமைதான் அவர்களுக்கு மூலதனம். அந்த அறியாமையை அழித்தால் அவர்களால வேற மாதிரி செயல்பட முடியாது. அப்படித்தான் ஒரு நாடு இன்னொரு நாடை டாமினேட் பண்றன்றது. இப்ப அமெரிக்கனுடைய பாலிசியே, கவர்மெண்ட் பாலிசியே எல்லா உலக நாடுகள் முழுதியும் நம்ம டாமினேட் பண்ணணும். சைனாவினுடைய பாலிசியே கம்யூனிசம், ஒண்ணு கேபிட்டலிசம், ஒண்ணு கம்யூனிசம். என்ன ஒரு வேடிக்கை பாருங்க. தீஸ் ஆர் ஆல் இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம். ஒண்ணு கேபிட்டலிசம், இன்னொன்னு கேபிட்டலிசம். ரெண்டு பேரும் பண்ற வேலை என்ன? இந்த அகில உலகத்தையும் நம்ம டாமினேட் பண்ணி எப்படியாவது நம்ம அரசாண்மை அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். வேற இன்னொன்னு நமக்கு எதாவது ஈக்குவலா இருக்கக்கூடாது. இதுக்கு எவ்வளவோ பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் செலவு பண்ண வேண்டியது. அதுக்கு அவ்வளவு செலவு பண்ணதுக்கு ஒரு உலகத்துல எந்த விஷயத்துல ரொம்ப அதிகமா பணம் செலவாகுதுன்னா, ஒரு நாடு இன்னொரு நாடை டாமினேட் பண்ணும், அரசாள வேண்டும் என்று நினைப்பது. The sovereignty of the other country should not be respected. டோட்டலா அப்படி ஒண்ணு வச்சிருந்தாதான் அதுக்கு நிறைய பணம் செலவாகும். இன்னொன்னு கன்வர்ஷன். இந்த ரெண்டும் இல்லாட்டா இவ்வளோ பணத்தையும் வேர்ல்டுடைய ஒரு 80% பணம் செலவு பண்றது இப்படிதான் செலவாகுது. அத்தனையும் டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தா இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவோ புவர் கண்ட்ரிஸ் வில் கம் அப். எல்லாருக்கும் எஜுகேஷன், எல்லாருக்கும் நல்ல ஹெல்த், எல்லாருக்கும் நல்ல சுகாதாரமான வாழ்வு. நமக்கு முன்னாடி இருக்கின்ற கடமைகளும் பொறுப்புகளும் அளவு கடந்து விரிந்து கிடக்கின்றன. ஆனால் இந்த அறியாமை அதை அட்ரஸ் பண்ணவே விட மாட்டேன்றது. இங்க அதுதான் இந்த எம்மதமும் சம்மதமா என்ற அந்த கான்செப்டை நடைமுறைப்படுத்தி ஒரு வாட்டி அவன் சாப்பிட உட்கார்ந்தப்போ மகாதேவ சாஸ்திரிகள் தான் கவி கண்ட கணபதியுடைய மகன். அவரு இந்த அவர் குச்சம் சமூக நீதி பார்க்கிறவர். பகவான் நடுவில் உட்காந்துக்கிறதா, இந்த பக்கம் பிராமின்ஸ், அந்த பக்கம் மத்தவா,
இதை முதல்ல இந்த சமூக நீதியை நான் எங்கள் ஆசிரமத்தில் நிலைநாட்ட போறேன். அது மகாதேவ சாஸ்திரி தான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா யாரோ எப்போ சொன்னதை வச்சுன்னு சொல்றேன். ஒருத்தர் இது மாதிரி பெருசா பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ பகவான் வந்து இது மாதிரி போறாராம், இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் ஒன்னா ஒருத்தர் ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க, எல்லாம் கலந்து இப்படி சொல்லிச்சு இருக்காரு அவருன்னா. பகவான் ஒண்ணுமே சொல்ல, அவரை கூப்பிடுங்க அப்படின்னா. அவர் வந்துட்டு என்ன, என் பக்கத்துல அவர் இலைய போடுங்க, அவர் என் கூட சாப்பிட்டோம்னாரு. அவர் அப்படியே திடுக்கிட்டு போனாரு. என்ன பகவான் பக்கத்துல நம்ம உட்காடுறதா? இப்ப நீங்களும் நானும் தான் ஓய் பாரபட்சம் இல்லாம இருக்கோம். உங்க மனசுலயும் அந்த ஜாதி இல்ல, என் மனசுலயும் இல்ல. நம்ம 2 பேரும் ஒரே நிலையில தானே இருக்கோம். உட்காருங்க அப்படின்னப்போ, இல்ல இல்ல. அப்புறம் பொட்டி பாம்பா போய் அந்த அத உட்காந்துட்டாராம் அவரு. வழக்கமா அவர் என்ன இடத்துல உட்காரணுமோ அங்க போய் உட்காந்துட்டாராம். அப்புறம் பிற்காலத்துல கொஞ்சம் சார்கிட்ட நான் கேட்டேன், இது பகவான் அப்புறம் அதை பத்தி ஏதாவது சொன்னாரா அப்படின்னு. இல்ல, காலாவோ வேற யாரோ அவரு அப்ப எழுதி வச்சுருக்கலாம். ஒருத்தர் இதை பத்தி கேட்டாரு. அப்ப பகவான் சொன்னார், ஏன் இந்த பிராமின்ஸ் எல்லாம் தனியா உட்காந்து சாப்பிட்டோம், ஏன் அலோவ் பண்றோம், எதுக்கு நம்ம அது மாதிரி இருந்துட்டு போட்டோன்றோம். இவா கொஞ்சம் பரிசேஷனம் பண்ணுவா, கொஞ்சம் சுத்தமா ஆச்சாரமா பண்ணுவா, சாப்பிட்றதே கொஞ்சம் ஆச்சாரமா சாப்பிடுவா. பக்கத்துல ஒருத்தர் அனாச்சாரமா சாப்பிட்டா, மேல குடினு கீழே குடினா சாப்பிட்டா அவளுக்கு சாப்பாடே இறங்காது பாவம் அப்படின்ட்டார். அவ்வளோ, அதுக்கு மேல பகவானும் ஒன்றும் பேசல. பாவம் அவருக்கு சாப்பாடு இறங்க. ஒருத்தர் அந்த காலத்துல வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலான்றதுக்கு இடம் கிடையாது. அங்க ஆசிரமத்துல சாப்பிட்டாதான் உண்டு. ஊரை விட்டு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு ஆசிரமம். அந்த பகல் வேலையில போய் வெளியில சாப்பிடுறதுக்கு இடம் இல்லை. சாப்பிடுற ஒரே இடமும் சாப்பிட முடியாத இடமா ஆயிடக்கூடாதுன்னு பார்த்தார் பகவான். எனிவே, எதுக்கு சொல்ல வந்தார்னா, எம்மதமும் சம்மதம் அப்படின்றத டோட்டலா எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் பகவான். அவர் ஒண்ணும் இல்லை. நான் எங்கோ ஒரு ஊருக்கு ஆந்திரால தான் எங்கேயோ போனேன். சத்தனப்பள்ளி இந்த குண்டூர் போய் பக்கத்துல போனோம். அங்க ஒரு ரமண பக்தர், ஐ திங்க் பீமாவரம், ஐம் சாரி பீமாவரம். அங்க போனப்போ ஜெகநாத சுவாமின்னு அங்க ஒரு பெரிய ரமண பக்தர். அவத்துக்கு போனப்போ வீட்டு மேங்கியை கொடுத்துட்டார், ஒரு பெட்ரூமை கொடுத்துட்டார். ஏதோ ஒரு வேலையா வந்திருக்கீங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க, எப்போ ஒன்னா வீட்டுக்குள்ள திறந்துக்குங்க, எப்போ ஒன்னா அந்த பெட்ரூம் மாதிரி நம்ம யாருக்காக பண்ணுவோமா? நம்ம வீட்டு மெயின் கீயும் டோர் ஒரு பெட்ரூம் கீயும் கொடுத்து நீங்க உங்க இஷ்டப்படி வாங்க போங்க, எப்படி ஒன்னா பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோமோ? முன்ன பின்ன தெரியாதோ? அதுக்கு முன்னாடி அவர் நான் பார்த்தது இல்லை. ஒரே வார்த்தை, நான் வந்து பகவானுடைய அடியவன். அப்படி ஒரு டோட்டல் நம்பிக்கை. அதுதான் எல்லா விஷயத்திலையும் பகவானுடைய அந்த கருணையை நான் அனுபவிச்ச மாதிரி. எவ்வளவோ புண்ணியம் பண்ணி இருக்கணும். எங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியம். என்னுடைய முருகனாரே சொல்றாரு, நான் பகவான் கிட்ட அனுபவிச்ச பொழுது சந்தோஷத்துக்கெல்லாம் இன்பத்துக்கெல்லாம் காரணம் என்னுடைய முந்தையோர் செய்த பெருந்தவமே என்ற. அப்படி முந்தையோர் செய்த பெருந்தவம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த எம்மதமும் சம்மதம் நம்மளால முடிஞ்சது. அறியாமையை நீக்கணும். அது நம்ம நீக்கிறோம் நினைச்சு இந்த கான்சியஸா பாடுபடலாம் வேணாம். பகவான நினைச்சுட்டு இருந்தாலே போறோம். அதுதானே பகவான் பார்த்துப்பார். எம்மதமும் சம்மதமாய் ஏற்பாருள் வழங்கி. எல்லா மதங்களும் சம்மதம் தானே. இல்லைன்னா இப்ப இருக்கிற கால சூழ்நிலை மனசுல அமைதியா இருக்காது. இப்ப இங்க பண்ற அந்த காலத்துல ஒரு இரண்ய கசிப்பு தான் இருந்தா, இந்த காலத்துல 2 பேர் இருக்கான்னுவா. மகாவிஷ்ணு இங்க வந்தா கூட he has to tackle 2 people, 2 sets of people. ரத்லஸ் டோட்டலா ராட்சசர்கள், கொஞ்சம் கூட மனசை ஈவிரக்கம் இல்லாதவர்கள். அதெல்லாம் நினைச்சுட்டா நம்மளுக்கு அமைதியா போயிடும். இருக்கிற ஆக்சுவலா உலக வாழ்க்கை, இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தா நமக்கு ஒரு லெவலேச அமைதியே கிடைக்காது. இந்த பூலோக வாழ்க்கையை ஒரு இந்த பாலைவனத்துல நமது உள்ளத்தை சோலையாக மாற்றி, பாலைவனத்துல ஒரு சோலையாக நம்ம இருக்கோம்னா, நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கிறோம்னா முழுக்க பகவானால தான். இப்படி எம்மதமும் சம்மதமாய் ஏற்ப அருள் வழங்கி விம்மிதமாய் நின்றோம். விம்முதல்னா அப்பாற்பட்டுன்னு விம்மி அப்படின்னா தாங்க முடியாம அந்த சந்தோஷம்
அளவு கடந்து போய் அப்ப சந்தோஷம் வேறையா நம்ம வேறையா அதை தாங்க முடியல, நம்மளால ஏத்துக்க முடியல, தனக்கு அப்பாற்பட்டு பொங்கி பெருகுகின்றது. அதுதான் விம்மிதம். அப்படி விம்மிதமாய் நின்றொழிலும் அந்த சந்தோஷம் அளவு கடந்து போகின்ற அளவுக்கு நின்று ஒளிரும். நின்றுனா நிலைத்து, நிலைத்து ஒளிரும் வெங்கடனுக்கு அப்படி இருக்கின்ற பகவான் அப்படி இருக்கார். சர்வமத சமரசத்தை நமக்கு உள்ளே ஊட்டுபவரா இருக்கிறார், நமக்கு அமைதியை கொடுப்பவரா இருக்கிறார். இதெல்லாம் அல்டிமேட்டா அத்தனையும் ஒரு கனவு என்பதை, அந்த ஞாபகத்தை விட்டு விடாதேன்னு ஒரு பக்கம் சொல்லி கொடுத்து பிராக்டிக்கலாவும் பண்ண வைக்கிறார். எஸ்கேபிசமா ஆயிடாம இதுல ஆல்வேஸ் உலக வாழ்க்கை இஸ் ஜஸ்ட் ரேசர் எட்ஜ் வாக்கிங். இந்த பக்கம் போனா அவங்கள அப்படியே, அதாவது அறிவுக்கும் அறியாமைக்கும் பைத்தியகாரத்தனத்துக்கும் இன்சேனிட்டிக்கும் சேனிட்டிக்கும் தெர் இஸ் அ வெரி தின் லைன். இந்த பக்கம் போனா வி பிகம் அறிவுபூர்வமா ஞானஸ்தராயிடும், இந்த பக்கம் போனா பைத்தியமாயிடும். அந்த கோடு ரொம்ப மெல்லியதாக இருக்கின்றது. அந்த மாதிரி இடத்துல வச்சு வாழ்க்கையில நம்மளை வச்சு நம்மளை பகவான் காப்பாத்துறதுன்னா அவர் எவ்வளவு பெரிய பொறுப்பு அவருக்கு. அப்படி நின்று ஒளிரும் வெங்கடனுக்கு அருள் வழங்கி எம்மதமும் சம்மதமாய் ஏற்ப அதற்கு தகுந்த வகையில நம்ம எப்படி நம்ம நிலைமை இருக்கோ அப்படி நமக்கு ஏற்ப தகுந்த வழியில வழங்கி விம்மிதமாய் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நின்று ஒளிரும் வெங்கடனுக்கு அம்மதங்கள் போற்றும் அறையாய புனித நூல் யாவுள்ளோ. அந்த மதங்களுக்கெல்லாம் தோத்திர இலக்கியம் ஒன்று இருக்கு, சாத்திர இலக்கியம் இருக்கு. இந்த அந்த அங்க மதத்துக்கு ஒரு கடவுள் இருக்கு, அது தோத்திர பாடல்கள் இருக்கு. அந்த தோத்திர பாடல்களை பாடும்போது அதுக்கு இசை வருது. சாத்திர நூல்களுக்கும் ஒரு இசை இருக்கு. அவ்வாறு சாற்றும் இசையாவும் இந்த மதங்களில் எந்த மதமாக இருந்தாலும் அது இறைவனை போற்றுகின்ற அந்த மதத்தினுடைய ஞானத்தை தத்துவத்தை எடுத்து உரைக்கின்ற சாத்திர இசையும் தோத்திர இசையும் யாவும் இவை அத்தனையும் நறும் மனமிக்க தார், அதுதான் அவருக்கு மாலை என்று கூறுகின்றார். அடுத்து 10வது பாடல். எல்லாம் தன்மாட்டே இசைவனவாய் பல்லோரும் சொல்லாடும் வெங்கட பேர் தோன்றற்கு பொல்லாத யான் எனது என்னும் இரண்டன் தியாகமே வானமுரு வாவும் கொடி. இந்த பாட்டுல எது பகவானுடைய சாம்ராஜ்யத்துல அவருக்கு எது கொடி என்று, ஒரு அரசன்னா கொடி இருக்கணும், இவருக்கு எது கொடி? எல்லாம் தன்மாட்டே இசைவனவாய் பல்லோரும் சொல்லாடும். பகவான் இடத்துல வந்துட்டா அவருக்கு முரண்பட்டு யாரும் பேசுறது இல்லை, அவருக்கு இசைவாகத்தான் எல்லாம் பேசுவாரு. அப்படி இசைவனவாய் பல்லோரும் சொல்லாடும்னா போற்றும். எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் அங்க வந்து நின்னாலும் அவர்கள் எல்லாம் ஒரு சேர போற்றுகின்றார்கள். அப்படிப்பட்ட வேங்கட பேர் தோன்றற்கு, அது பேர்னா ரொம்ப பெரிய, தோன்றல்னா அடிகள், சிறந்தவர், அண்ணல், இதெல்லாம் தோன்றல். ரமண தோன்றல் அவருக்கு பொல்லாத இந்த யான் எனது என்னும் இரண்டன் தியாகமே. இந்த யான் என்கின்ற அகங்காரம், என்னுடையது எனது என்கின்ற மமகாரம், இந்த இரண்டையும் துறக்கணும். அதுதான் உண்மையான துறவு. மீதி அத்தனையும் துறந்து பிரயோஜனம் இல்லை. இது இரண்டு தான் ரொம்ப பொல்லாது. இந்த பொல்லாத யான் எனது என்னும் இரண்டன் தியாகமே அந்த துறவே அது உட்துறவு. யான் என்பதை துறப்பதினாலே அகங்காரத்தை துறப்பது உட்துறவு, எனது என்பதை துறப்பது என்பது புறத்துறவு. இந்த உட்துறவும் புறத்துறவும் ஒன்றாக இணையும் பொழுதுதான் துறவு பரிபூரணமடையும். ஒளியல் ஒழுக்கத்துல இதை ரொம்ப பெருசா பார்த்திருக்கும். இது ரெண்டுத்துக்கும் தனித்தனி சாப்டரே வச்சிருக்காரு தன்னுடைய வள்ளலார். அப்படிப்பட்ட தியாகமே இந்த ரெனன்சியேஷன், வைராக்கியம். இந்த வைராக்கியம் எப்படி வரும்? தியாகத்தினாலே வரும், துறவினாலே வரும். அந்த துறவு எப்படி பரிபூர்ணமாகும்? உட்துறவினாலே புறத்துறவினாலே. அந்த இரண்டையும் எப்படி அடைவது? யான் என்பதையும் எனது என்பதையும் விடுவது. இது எல்லாம் பகவான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட இந்த தியாகம்தான் வானமுற, வானம்னா இங்க ஆத்மவானம். இந்த ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு வாவும், வாவும்னா அப்படியே பறக்கும் கொடி. இந்த தியாகத்தை கத்துக் கொடுக்கிறாரே, இந்த துறவு, முழுமையான துறவு, இந்த துறவே அவருடைய கொடி. ஆத்ம சாம்ராஜ்யத்திலே அவருக்கு இருக்கின்ற கொடி என்று சொல்லுகின்றார். இனி அடுத்த தசாங்கத்தை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். இப்படி
ஒவ்வொரு பாட்டிலும் வேதாந்தத்தை கொண்டு வந்து, ஆன்மீகத்தை கொண்டு வந்து, தமிழ் இன்பத்தை தந்து, இதற்கெல்லாம் பெரிய அர்த்தத்தை, பொருளை தந்து, அந்த பொருளை காட்டி தந்து, இப்படியெல்லாம் ஒரு தமிழில இவ பகவான் எல்லாருக்கும் என்ன ஒரு ஒரு எண்ணம் இருக்குன்னு சொன்னா, ஏதோ இவர் பெரிய ஆன்மீக செல்வர், மாபெரும் தத்துவ ஞானி, பகவான் அருணாச்சலேஸ்வரத்திலே பக்தி பண்ண பாகவதோத்தமர், இவரை விட சிறந்த ஒரு பக்தரை பார்க்க முடியாது. இப்படி எல்லாம் தான் நினைக்கிறா. ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, அவர் தமிழ் தாய்க்கு, தமிழ் அன்னைக்கு செய்திருக்கின்ற ஒரு மாபெரும் பணி. அவரே ரமணமூர்த்தி எவ்வளவோ சங்கத்தமிழ் நடையில பாடலை இயற்றி, அதெல்லாம் போராதுன்னு முருகனார் சுவாமிகளை நமக்கு தந்து இந்த தமிழுக்கு ஒரு பணி ஆற்றி இருக்கிறார் பாருங்கள். அந்த ஈஸ்வரன் நான் எதனால அவர் தமிழராக பிறக்கணும்னு நினைச்சிருந்தாரு நம்ம ஆச்சரியப்படுவேன். பாபடி வடமொழியும் தென்மொழியும் ஈஸ்வரனுக்கு 2 கண்கள். அதனால கைலாசத்தை விட்டு தென்னிந்தியாவுக்கு வரணும்னா தமிழ்ல தான் வரணும்னு ஃபர்ஸ்ட் சாய்ஸா அவருக்கு இருந்திருக்கலாம். வந்தாச்சு, எதுக்காக வந்தார்லாம் தெரியாது, வந்திருக்கலாம். ஆனா இந்த தமிழ் மொழிக்கு அவர் செய்திருக்கின்ற ஒரு பணி இருக்க, காலத்தினால் அழிக்க முடியாத பணி என்று சொல்லி, மேலும் இந்த அவருடைய பெருமைகளை அடுத்த தசாங்கத்திலே பார்க்கலாம் என்று சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ 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 ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ நமோ. सर्वे जना सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, सर्वसन्मङ्गलानि भवन्तु. ओम शांति शांति शांति. हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्.